ஏம்மா அப்பா என்ன சின்ன வயசுல அனாதையா விட்டுட்டு போன பிறகு நீ வேற கல்யாணமே பண்ணிக்கிற? ஏன் மோனே அப்படி கேட்க? இல்லைம்மா, சின்ன வயசுலேயே விதவாயிட்ட. இல்லை அதான் தாத்தா பாட்டி யாராவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒன்று வற்புறுத்த இல்லையா? சொல்லாத இருப்பாங்களா மோனே? உன்னை வளர்த்தி ஆளாக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சே தவிர கல்யாணம் பண்ணணும்னு தோணவே இல்லை. நாய கொம்மை மாப்பிள்ளை பார்த்தச்சா நடக்கிற விளங்கிட்டான். ஏம்மா, கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு ஒரு துணையா இருந்திருக்கா. என்னை வளர்க்க நீ தனியாட்டு இப்படி கஷ்டப்பட்டுருக்கா? இல்லை அப்படி இல்லை மோனே, என்ன கேட்க வந்தவங்க எல்லாரும் முன்ன தாத்தா பாட்டிகிட்ட விட்டுட்டு வந்தா என்ன கல்யாணம் பண்ணலான்னு சொன்னாவ. ஏம்மா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? உன்னை அனாதையா விட்டுட்டு என்ன அப்படி ஒரு கல்யாணம் தேவையில்லை மோனே. உனக்கு கண்டிப்பா ஒரு கொப்பை மேன்மங்கின்னு ஒன்று கெட்டு போவேல, கொம்மை ஒன்று பார்த்து கட்டியே. நான் உயிரோட இருக்கிறதுல என்னமோ அனாதை ஆகப்படான்னு தான் நினைச்சதை தவிர கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சவே இல்லை. கொம்மை மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதா புரியா? இல்லை, ஏன் அப்படி கேட்க? நேற்று அவங்க கிட்ட கல்யாணம் பண்ணிக்க குழந்தை பத்துக்கான்னு பேசினது போல இருந்து. சும்மா இருக்குதுயா, நான் எனக்கு அம்மாட்ட தானே கேட்டேன், உனக்கு அம்மாட்ட ஒன்றும் கேட்கல. இல்லை, அம்மிட்ட பாசமா இருக்கிறத பாத்திருக்கேன். இது பாசம் இல்லை, பைத்தியமாக. உனக்கு எப்படி தோணுதோ நீ அப்படி நினைச்சிக்க, எனக்கு யாதொரு பிரச்சனையும் இல்லை. உன்ன போல ஒரு பைத்தியக்காரனை சமக்கணும்னு என்ன தலையில எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா உனக்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், என்ன எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சேன். நான் அங்கே காலில் கிடந்து உறங்க. போப்பா, கொம்மையை முந்தானியை பிடிச்சிட்டு கிடந்து உறங்கு. என்ன கொடுமையிலப்பா பார்க்க வேண்டியது. எந்த இப்படி பிசாசை கட்டி வச்சுட்டீங்கள? ஏன் மன இதுல வந்து கிடைக்க? ரூமில் நல்ல சூடாக இருக்குமா, அதான் வெளியில் வந்து கிடந்துருவாங்க. இதுல இப்ப கொசு தின்னு போடுமே, எலும்பு. வேண்டாம், நான் இதை உறங்கி. அம்மா இல்ல செல்லி எலும்பு. நான் நினைச்சேன் நீ கொம்மையிட்ட தான் கிடந்து உறங்க போயிருப்பேன். கொம்மையை கட்டி பிடிச்சு கிடந்து உறங்க எல்லா நாளை காலில் நான் தீர்த்ததில்லை. மருமோள என்ன ஆச்சு? என்ன ஆச்சு நான் கேக்குதியமோ? ராத்திரி வந்தாயில உங்களை விரட்டி விடணும் தோணே இல்லையா? நான் எப்படி மருமோள என்ன விரட்டி விடியது? விரட்டி விடாதுங்க, ரூமுக்குள்ள போட்டு கிடுங்க. ஊர் உலகத்துல இல்லாத அம்மைய மோன இங்கதான் பாக்கி. மெதுவா செல்லு மருமோள. வெளியில கேட்டா என்ன நினைப்புனா? ஏன் வெளியில கேட்டா ஏன் உங்களால தான் என்ன நிம்மதியே போச்சு. நான் என்ன பண்ணுனேன்? பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சாச்சேங்க, எங்கேயும் ஒளிஞ்சு போனேன், கூடவே கிடந்தன. ஏன் மருமோள, நான் தான் உன பாரமா இருக்கேனா? ஆமா, நீங்க தான் எங்க ரெண்டொரு கடனையும் தடையா இருக்குது. ஊர்ல இல்லாத ஒரு தள்ளைய மோனை வந்திருக்கு. இவனுக்கு எதுக்கு பெண்ணு கட்டி வச்சியா? தள்ளைய மோனை கட்டி பிடிச்சிட்டு கிடக்க வேண்டியதானே? சூப்பர். சூப்பர், பக்காவாதம் தானே? இப்படிதான் வேணும். அம்மா அம்மான்னு புறம்பன் நடந்தாயில எப்படி பாக்கியான்னு பாப்பா.
எப்படி மாமா நல்லா இருக்குதுல? இப்போதான் அவங்கள எங்கள் வீட்டு வரை வழி தெரிஞ்சதோ? ஏன் மாமா அழுதியா? அக்காவுக்கு பக்காவாதம் வந்துட்டு வருமானே. என்னது பக்காவாதமா? நான் இப்போதானே மாமா வீட்டில் இருந்து போய் நல்லா தானே இருந்தேன். என்னம்மா என்னாச்சு? ஏம்மா நீ யாருக்கும் ஒரு கெடுதலும் பண்ணது இல்லையாம்மா? உனக்கு இப்படி ஆகி போச்சாம்மா? இப்ப என்ன மாமா பண்ணியது? சரி அவங்கள புள்ள போல பார்த்துக்க வேண்டியதுதான். வேற நம்மளால இப்ப என்ன செய்ய முடியும்? இப்ப நான் என்ன மாமா செய்வேன்? நான் மாமியாரை விட்டுட்டு போற மாதிரி அவ இருந்த எல்லா காரியங்களும் ஒழுங்கா பார்த்துக்கிடுவா. வேண்டாம் மாமா, நாங்க 2 பேர் இருக்கீங்களோ, நாங்க பார்த்துக்கலாம். சின்ன வயசுல அம்மா எங்களை எப்படி இல்லாம தூக்கி சமந்துருக்காங்க. இந்த வயசுல அவங்கள நாங்க தூக்கி சமைக்கிற தெய்வமே பிறக்காத மாமா. சரி மருமனே, பத்திரமா பார்த்துக்க. நாங்கள் போயிட்டு நாளைக்கு வர்றேன். சரி பாப்பாமா. இனி இவியலை இதுலயா கடத்த போறியா? வேற என்ன செய்யுது? வெளியில அடுக்கலையில கொண்டு கடத்துங்க. அப்படி சொல்லி இது அம்மா இல்ல. இனி இதுலயே கடந்து 1ங்க 2க்கும் போகும். நேரங்களை மரம்ப பார்க்க நல்லாவா இருக்கான். கொஞ்சம் பிடிச்சது ரூம்ல படக்க வைப்போம். நான் பிடிச்ச மாட்டேன். கும்மையை சீலையை பிடிச்சு நடந்து இல்ல கொண்டு போய் எல்லாம் பாருங்க. அப்பதான் எங்களுக்கு அருமை புரியும். ஏம்மாளியே, அவ அப்படி சொன்ன யார் அப்படி சொன்னா என்னம்மா? நான் தான் உயிரோட இருக்கேன். இல்லை நான் இருக்கிறத ஒன்று அப்படி ஒன்று விட்டுற மாட்டேன், பயப்படாத. ஏதாவது சாப்பிட்டியாம்மா? நான் அவனை சாப்பிடுக்க தான் எடுத்துட்டு விட்டேன். காலையில் நீ ஒன்றும் சாப்பிட்ற மாட்டேன், சாப்பிட்டதான் எடுத்துட்டு வரேன். டாய்லெட் போடுப்பா, நான் அவளை கூப்பிட்டு வரேன். இங்க ஒன்று வருவியா? இங்க ஒன்று வருவியா? அவளை கூப்பிட்டு வர வேற இல்லைம்மா, டாய்லெட்டு தானே, வா நான் கூப்பிட்டு வரேன். முடிஞ்சமா கழுவி விட்ட? ஏம்மா நான் கழுவி விடாத? எனக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா நீ எனக்கு இதெல்லாம் செய்ய மாட்டிய? நீ நான் வேற அப்ப நான் தான் அம்மா, நீ தான் அம்மா. நான் ஒன்றும் வருத்தப்படாத. அப்ப நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து போச்சு தெய்வமே.
கொஞ்சம் பொறுத்தையம்மா.